முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையாக நம்மளுடைய வீடியோவை பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நாம் நியூஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வோல்டாஸோட ரிசல்ட் வந்துருந்துச்சு. சரியான அடி. ஏன்னா வோல்டாஸ் பார்த்தீங்கன்னா டாடா குரூப்பில் உள்ள ஒரு கம்பெனி தான். பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த குவார்ட்டர் சரியாகவே அமையலை. கிட்டத்தட்ட ஒரு 74% வந்து எங்களுடைய ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் பாருங்கள் நம்பரில் உங்களுக்கு ஸ்க்ரீனரில் காட்டுறேன். லாஸ்ட் இயரில் 133 கோடி ப்ராஃபிட் கட்டியிருந்தாங்க இந்த Q2வில். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா வெறும் 34 கோடி தான் நண்பர்களே. இங்கே பாருங்கள், வெறும் 34 கோடி தான் வந்து ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான ஒரு லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் இன்னைக்கு ஒரு இறக்கத்தை பெருசாக கொடுக்கல. ஆனால் இவங்களுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ்க்கு அடுத்து வந்த ஒரு காரணத்தினால தப்பிச்சிடுச்சு. ஆனால் நாளைக்கு இதுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. ஏற்கனவே நாம் இதே செக்டரில் இருக்கக்கூடிய ப்ளூ ஸ்டாரோட ரிசல்ட் வந்து அனலைஸ் பண்ணோம். அப்போவும் நாம் சொல்லியிருந்தோம் வோல்டாஸோட ரிசல்ட் இன்னும் ஒரு 4-5 நாளில் வரப்போகுது. அவங்களுடைய ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா புவராக தான் இருக்குன்னு நாம் சொல்லியிருந்தோம். அதே மாதிரியாக இவங்களுடைய ரிசல்ட் வந்து புவராக தான் வந்திருக்கு. மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம ஒவ்வொரு முறையும் வந்து சில ஸ்டாக்கை வந்து நம்ம அனலைஸ் ஈஸியாக பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் எங்களுடைய Q2 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் தான் வரும். உங்களுக்கு காட்டுற பாருங்க. செப்டம்பர் 2022 இவங்க வந்து ஒரு 6 கோடி மைனஸ். அடுத்து செப்டம்பர் 2023 பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின குவார்ட்டரை விட ப்ராஃபிட் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி செப்டம்பர் 2024 பார்க்கும்போதும் அதுக்கு முந்தின குவார்ட்டர், அதாவது அது ஜூன் 2024 335 கோடி ப்ராஃபிட்டு, அடுத்த குவார்ட்டர்லேருந்து ப்ராஃபிட் கம்மி. அதே மாதிரி இப்போவும் பார்த்தீங்கன்னா வெறும் 34 கோடி தான் கொடுத்துருக்காங்க. Q2வில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து சரியாகவே வரல, கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம். அதுக்கு மெயினான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வோல்டாஸோட மெயின் பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷனிங் தான். அதாவது ஏசியில் தான் வந்து மெயினாக இவங்களுடைய இன்கமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா Q2வில் பார்த்தீங்கன்னா மெயினான பீரியட் பார்த்தீங்கன்னா மழை சீசன். இந்த டைமில் வந்து ஏசி வந்து பெருசாக சேல்ஸ் ஆகாது. ஆனால் அந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன்றதுனால நிறைய ஏசி சேல்ஸ் ஆகும். ஸோ அடுத்த குவார்ட்டரில் வந்து இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தற்சமயம் வந்து இந்த ஸ்டாக்ல வந்து எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை. கூடிய சீக்கிரத்தில் இதை வந்து அடிச்சு கீழே இறக்குவாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். பார்க்கலாம் நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா அருமையான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. எங்களோட மெயின் பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா ஆட்டோ காம்பனன்ட்ஸ் இருக்குல்ல, ஆட்டோ காம்பனன்ட்ஸ் தேவையான சின்ன சின்ன பார்ட்ஸ் வந்து இவங்க வந்து தயாரித்து விற்கக்கூடிய ஒரு கம்பெனி. இன்னைக்கு ஒரே நாளில் பாருங்க நண்பர்களே 6% அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றம்னே சொல்லலாம். இதுக்கு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ரிசல்ட் தான், வேற எந்த ஒரு காரணமே இல்லை. பாருங்க நண்பர்களே, லாஸ்ட் இயரில் 73 கோடி தான் ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க இதே குவார்ட்டரில். இப்போ பார்த்தீங்கன்னா 133 கோடி. கிட்டத்தட்ட இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து டபுள்னே சொல்லலாம் இயர் ஆன் இயரில். அதே மாதிரி குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர்லையுமே இவங்க வந்து ஒரு கணிசமான ஒரு லாபத்தை தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. பாருங்க நண்பர்களே, அருமையான ஏற்றம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு பிரேக் அவுட்டும் நடந்த மாதிரி இருக்குது. மேற்கொண்டு இந்த ஸ்டாக் வந்து இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஏற்றத்தை கொடுத்துச்சுன்னா ஒரு அருமையான ஒரு ரிட்டர்ன் தான் இந்த ஸ்டாக்கை வச்சிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு. நான் வந்து இந்த ஸ்டாக்கை வச்சுருக்கேன். எனக்கு வந்து இந்த ஸ்டாக் ஐபிஓவில் கிடச்சிச்சு நண்பர்களே. இப்போ ரீசெண்டாக மே மாதம் இந்த ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ நான் வந்து இந்த ஐபிஓ அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு ஒரு லாட் கிடச்சிருந்துச்சு. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட டபுள் ஆகிடுச்சு நண்பர்களே. எனக்கு ஒரு சின்னதாக ஒரு 6 மாதத்தில் ஒரு 2 பேக்கர் அப்படின்னே சொல்லலாம். இது வருங்காலத்தில் இது வந்து ஒரு மல்டி பேக்கராக கூட ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்பிங் கண்ட்ரின்றதுனால பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் ஆகட்டும், பேசஞ்சர் வெஹிக்கிள் ஆகட்டும், அது வந்து அதிகமாக தான் சேல்ஸ் ஆக போகுது. ஸோ அவங்களுக்கு தேவையான ஆட்டோ காம்பனன்ட்ஸ் வந்து தயாரிக்க தான் போகிறோம். ஸோ அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனியும் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் தான் நான் பார்க்குறேன். எனக்கு ஏற்கனவே இந்த ஸ்டாக் வந்து டபுள் ஆகிடுச்சு. இது மேற்கொண்டு இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இன்னும் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துச்சுன்னா ஜாலி தான், மஜா ஆகையா, ஏற்றத்தை கொடுக்கணும்னு நம்புகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, கோல்டை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணாமல் போகவே முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே நல்ல ஒரு 22 கேரட் கோல்டு கிராமுக்கு 200 ரூபாய் ஏறிடுச்சு. நேற்று தான் பார்த்துருந்தா ஒரு 100 ருபீஸ் இறங்கி இருந்துச்சு. 100 ரூபாய் இறங்கிட்டு 200 ரூபாய் ஏறுது. இது என்ன ஒரே போங்காட்டமாக இருக்குது
அப்படிங்கிறாக்கில் தான் இருக்குது கோல்டோட ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ. நம்ம நண்பர்கள் சிலர் கேட்டிருந்தாங்க, இப்போதைக்கு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய லெவல் இருக்கக்கூடிய ஐபிஓ எது ப்ரோ அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெனிக்கோ க்ளீன் ஏர். அவங்களுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா தற்சமயத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 22% அளவுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஜிஎம்பி தான். இவங்களோட லாஸ்ட் டேட் ஐபிஓ அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான், நவம்பர் 14. நான் வந்து நாளைக்கு மதியானம் வரைக்கும் இதை பார்த்துட்டு இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எந்த லெவலில் ட்ரேட் ஆகுங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக இதில் நான் அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய மார்க்கெட் கண்டிஷனும் தற்சமயம் வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் எப்போவுமே வெள்ளிக்கிழமை ஆயிட்டுல நம்ம மார்க்கெட்டை தான் புரட்டி எடுத்துருவாங்களே. ஸோ நாளைக்கு வந்து மதியம் வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஐபிஓவில் வந்து அப்ளை பண்ணுறதா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறத நான் முடிவு பண்ண போகிறேன் நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் ஒரு அருமையான ஒரு ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. இவங்க அருமையான ஒரு ரிசல்ட் கொடுத்த ஒரு காரணத்தினால கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக எங்கேயும் போகாமல் ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருந்த அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் கிட்டத்தட்ட ஒரு 6 ட்ரேடிங் செஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ரிட்டர்ன் கொடுத்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் சில புரோக்கிங் ஏஜென்சிஸ், அதாவது ஹெச்எஸ்பிசி, ஜெஃப்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட டார்கெட் ப்ரைஸ் வந்து ஏற்றிருக்காங்க. என்ன ப்ரைஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அதில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஜெஃப்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 2,900 ரூபாய் வரைக்கும் இந்த ஷேர் போகும்னு ஒரு அனலைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த ப்ரைஸை பார்த்தீங்கன்னா ஒரு 3,300 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. 3,300 பார்த்தா நண்பர்களே இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 18-20% சொல்லலாம். ஆனால் இந்த ஷேர் இப்போதைக்கு வாங்க முடியுமான்னு கேட்டால் நான் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து இப்போ கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு 10% 15%க்காக போயிட்டு இந்த ஸ்டாக்ல வந்து இப்போதைக்கு நான் வந்து கன்சிடர் பண்ணுற சிச்சுவேஷனில் இல்லை நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஷட் டவுன் வந்து அந்த பிரச்சனை வந்து முடிய போகுது. ஏன் அப்படின்னா ட்ரம்ப் வந்து அவனோட எதிர்பார்ட்டிலேருந்து கையில் விழுந்தாரா காலில் விழுந்தாரா தெரியல. ஒரு மாதிரி அங்கே இருக்கிற ஒரு 8 பேரை சரி கட்டி எப்படியாச்சும் வந்து பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க அப்படின்னு ஒரு வழியாக இந்த வேலையை வந்து சக்ஸஸ் பண்ணிட்டாரு. இந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து அவங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு வந்து சம்பளம் கொடுப்பாங்க. மிச்ச விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள்லேயே வந்து சகஜ நிலைமைக்கு வந்துடும். இந்த ஒரு காரணத்தினால நமக்கு வந்து புதுசாக எது ஸ்டாக்ஸ்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளுடைய இந்தியாவும் பார்த்தீங்கன்னா ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்குறத வந்து குறைச்சிட்டாங்க. இந்த ஒரு காரணத்தினால இந்தியா கூட நாங்கள் வந்து சீக்கிரமே ட்ரேட் டீலே வந்து முடிச்சிருவோம் அப்படின்னு நம்மளுடைய நாட்டாமையான ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறாரு. பாருங்க மார்க்கெட்டுக்கு வந்து பாசிட்டிவான பல விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. ட்ரேட் டீலும் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நமக்கு வந்து இப்போதைக்கு 50% வந்து டேக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த 50% டேக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. கொஞ்சம் இல்லை, நிறையவே கம்மி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ட்ரம்ப். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி ஃபார்மா ஸ்டாக்ஸ் ஆகட்டும் கண்டிப்பாக ஒரு குயிக் ரேலியை கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து தகிட துந்தம் ஆடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஒரு 1,550 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக அதுக்கு இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் வந்து ட்ரேட் டீலும் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பைபேக் நியூஸ் இருக்குது. அதே மாதிரி ட்ரேட் டீலும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பிச்சுட்டு போகும். ஏன்னா ஏற்கனவே டிசிஎஸும் பார்த்தீங்கன்னா 52 வீக் லோவில் தான் இருக்குது. அதாவது 3,000 rupeesன்றது அவங்களுடைய ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. அதே மாதிரி இன்ஃபோசிஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோ ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ நமக்கு ஐடி ஸ்டாக்ஸில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஜிண்டால்ஸா அப்படிங்கிற ஸ்டாக்ஸை வந்து நாம் இப்போ கன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ராகசுதா அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. அதற்கான என்னுடைய பதில் என்னன்னா இதை சொல்கிறேன். ஜிண்டால்ஸா இவங்க பார்த்தீங்கன்னா மெயினாக இவங்களுடைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா பைப்ஸ், ஸ்டீல் பைப், அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப், இந்த மாதிரியான பிஸ்னஸில் தான் வந்து இவங்க இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இவங்களுடைய ஃபண்டமெண்டல் பார்த்துடலாம், அப்புறம் அதுக்கடுத்து அடுத்த விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா P8 வெரி குட், ROCE அதுக்கடுத்து ROE பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான லெவலில் தான் இருக்குது. இது வந்து தவறு இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ 413 ரூபா, இதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். அடுத்து டெட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூபான்னா அதில் ஒரு 40 பைசா, கிட்டத்தட்ட இது ஓரளவு சுமார் பரவாயில்லன்னே சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி RSI பார்த்தீங்கன்னா 34,
கிட்டத்தட்ட ஓவர் சால்ட், அதாவது அதிகமான அளவுக்கு விற்று விட்டார்கள், இனிமேல் வந்து இது ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு ஆர்எஸ்ஐ சொல்லுது. ஆனா இதுல இருக்கக்கூடிய சில நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவங்களுடைய ப்ரமோட்டர் வந்து இந்த ஷேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 21.5% அளவுக்கு பிளச் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்களுடைய ஷேர் ஸ்டேக்கை வந்து பேங்க்லயோ இல்ல வேற ஏதோ ஆர்கனைசேஷன்லயோ பிளச் பண்ணி பணம் வாங்கியிருக்கிறாங்க. இது ஒரு நெகட்டிவ் நியூஸ். அடுத்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ரிசல்ட் லாஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா, அதாவது போன Q2ல பாத்தீங்கன்னா இவங்களுடைய ப்ராஃபிட் ஒரு 475 கோடி இருந்துச்சு. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் ஒரு 139 கோடி தான். ப்ராஃபிட் வந்து நல்லா சரியான அடி வாங்கியிருக்குது. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மார்ஜினும் அடி வாங்கியிருக்குது. இந்த ரெண்டு விஷயங்கள் பாத்தீங்கன்னா நெகட்டிவான ஒரு நியூஸ். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல எஃப்ஐஎஸ் வந்து அவங்களுடைய ஸ்டேக் வந்து லாஸ்ட் குவார்டரோட இந்த குவார்டர்ல இருந்து கொஞ்சம் ஸ்டேக் வந்து ஏத்திருக்காங்க. இது ஒரு சின்ன பாசிட்டிவ் நியூஸ் தான். அடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, எங்களுடைய சார்ட்டை காட்டுறேன். இது வந்து நம்ம வந்து ஃபண்டமெண்டலா பார்த்துட்டோம். இப்போ வந்து டெக்னிக்கலா நம்ம நண்பருக்கு வந்து இதுல சில விஷயங்கள் வந்து சொல்லணும்னு பார்க்குறேன். 1 செகண்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு உச்சபட்சமான விலையில இருந்து அப்படியே இறங்கி வந்துகிட்டே இருக்குது. தற்சமயம் இதுல டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு 150 ரூபாயில தான் வந்து இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கிறதா நான் பாக்குறேன். தற்சமயம் பார்த்தீங்கன்னா 170 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து இவங்களோட ரிசல்ட் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வரல. ரிசல்ட்டும் இவங்களுக்கு வந்து நெகட்டிவா தான் வந்திருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஷேர் வந்து மேற்கொண்டு வந்து இறக்கத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நான் பாக்குறேன். இது ஒரு 150 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா அந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த சமயத்துல ஆர்எஸ்ஐயும் பாத்தீங்கன்னா மேபி ஒரு 30 இல்லை 28 அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். அது வந்து அந்த ஷேர் வந்து ஏற்றத்தை கொடுக்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ். ஒரு 150 ருபீஸ்ல இந்த ஷேர் வந்து சப்போர்ட் எடுக்கலைன்னா அடுத்து நண்பர்களே 100 ரூபாய்க்கு தான் நண்பா அந்த ஷேர் வந்துடும் டெக்னிக்கல் லெவலில். ஸோ தற்சமயம் வந்து ஃப்ரெஷ் என்ட்ரி இதில் வந்து தற்சமயம் பண்ண வேண்டாம். ஒருவேளை ஒரு 150 ருபீஸ்க்கு இது வந்துச்சுன்னா அந்த சமயத்துலேருந்து சில குவான்டிட்டிஸ் வந்து அவருடைய ரிஸ்க் கெப்பாபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, என்பிசிசி ஏற்கனவே நம்ம வந்து என்சிசியோட ரிசல்ட் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ என்சிசியோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இயர் ஆன் இயரில் கொஞ்சம் ப்ராஃபிட்டான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. 26% வந்து இயர் ஆன் இயரில் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு நண்பர்களே. ஆனால் இவங்க வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டிவிடெண்டோட அமௌண்ட்டை பார்த்தா நமக்கே தலை சுற்றி கீழே விழுந்துரும். இதோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நண்பர்களே, டிவிடெண்ட் பாருங்க 20 பைசா. இதை பார்க்குறப்ப என்ன எனக்கு ஒரு எண்ணம் தோணுதுன்னு பார்த்தா, சூரியவம்சம் படத்தில் நம்ம மணிவண்ணன் வந்து ஒரு பிச்சைக்காரருக்கு பிச்சை கொடுப்பார்ல, மணிவண்ணன் இல்லை சாரி, அந்த மிலிட்ரி மேன் ஒருத்தர் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அவர் ஒரு 10 பைசா பிச்சைக்காரன் கொடுத்துருப்பார். சொல்லுவார், இவனை என்ன பார்க்குறீங்க, 10 பைசா தான் கொடுத்தான் பிச்சைக்காரப்பை அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ஒரு 20 பைசா, எவ்வளோ ஒரு பெரிய மனசு, 20 பைசா கொடுத்துருக்காங்க. சரி, வந்த வரைக்கும் லாபம்னு வாங்கி உள்ள போட்டுக்கிற வேண்டியதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா என்சிசி இவங்களுடைய ரிசல்ட்டும் நம்ம சம் டேஸ்க்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்த நண்பர்களே. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் நான் வந்து கன்சிடர் பண்ணக்கூடிய 2 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ஒன்று என்சிசி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்பிசிசி. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தற்சமயம் வந்து ஒரு சின்ன இறக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதுலையுமே என்சிசியில் அவங்களோட ரிசல்ட் வந்த உடனே நான் சொல்லியிருந்தேன் ஒரு 190 ருபீஸ்க்கு அந்த டைமில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இவங்களோட அடுத்த சப்போர்ட் வந்து ஒரு 170 ருபீஸில் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ரெட் கேண்டிலாக போட்டு டெய்லி ஒரு 1.5% 2% இறக்கத்தை கொடுத்து வந்துகிட்டு இருக்குது. ஒரு 170 ருபீஸ்க்கு வந்துச்சுன்னா அந்த டைமில் வந்து நான் சில குவான்டிட்டிஸ் வந்து இதில் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா ஏற்கனவே இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா நண்பர்கள் 360 ரூபா. 360 ரூபாயிலேருந்து தற்சமயம் ஒரு 180 ரூபானா கிட்டத்தட்டவே ஒரு 50% அளவுக்கு இறக்கத்தை கொடுத்துருச்சு. இதுக்கு மேலே இது எங்கே இறக்கத்தை கொடுத்துட போயிடுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த குவார்ட்டரில் தான் வந்து இவங்களோட ப்ராஃபிட் குறைஞ்சிருக்க தவிர்த்து இவங்க வந்து குவார்ட்டரில் ப்ராஃபிட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து வருங்காலத்தில் நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது வந்து ஒரு 170 ருபீஸ்க்கு வந்துன்னா சில குவான்டிட்டிஸ் அப்ளை நான் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த என்சிசி லிமிடெட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவுடைய வாரன் பஃபட் அப்படின்னு நம்ம எல்லாருமே கொண்டாடக்கூடிய ராகேஷ் ஜுன்ஜுன்வால் அவர்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. இவங்களுடைய மொத்தம் இப்போ வந்து 100 ஷேர் இருக்குதுன்னா அதில் வந்து 12 ஷேர் பார்த்தீங்கன்னா நம்ம 12.5 ஷேர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவர்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்குது.
ஓவரால் ஸ்ட்ரைக்கில் ஒரு 12.5% வந்து அவருடைய போர்ட்ஃபோலியோ இருக்குது. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவர்களே தைரியமாக வச்சிருக்காருன்றப்ப நாமளும் வந்து அதாவது நான் வந்து தைரியமாக அதில் வாங்குறதுக்கு ஒன்றும் எனக்கு பயம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த நண்பர்களுக்கு இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நாம் தேவையான அளவுக்கு தகவல் டிஸ்கஸ் பண்ணியிருக்க நண்பர்களே. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதை பற்றி நாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதன் மூலமாக வேறு பல நண்பர்களுக்கு வந்து சின்ன தெளிவு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. முதலீடு செய்வோம், நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.